இந்த உலகத்துல பல பேருக்கு மவுண்டைன் ஹைக்கிங் பண்றது தான் ஆசையாவே இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் நம்ம படத்தோடைய ஹீரோயினுமே. அவங்க ஒரு கட்டத்துல அவங்களோட ஹஸ்பண்ட மலை ஏறும்போது இழந்துடுறாங்க. இதுக்கப்புறம் 5 மாசமா அவங்க ஹைக்கிங்கே போகாம இருந்துட்டு, ஒரு காட்டுக்குள்ள கேம்பிங் மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா, அங்க ஒரு வித்தியாசமான சைக்கோ கிட்ட அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதைய சொல்லக்கூடிய படம் தான் 2026ல ரிலீஸ் ஆன அப்பெக்ஸ். இந்த படத்தோட முழு கதைய இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த மாதிரி டிஃபரெண்டான படங்கள நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கலாம் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்துடைய ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் சாஷாவை காமிக்கிறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட மலைகள ஏறி ஹைக்கிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது அவ கண் முழிச்சு பார்க்குறா. பார்த்தா மலைக்கு மேல ஒரு டென்ட்ல அவ இருக்கா. ஸோ டென்ட்ட திறந்துட்டு பார்த்தா கீழ அவ்வளோ ஆழம் தெரியுதுங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, கூட இவங்களோட ஹஸ்பண்டுமே வந்திருக்காரு. 2 பேருமே சேர்ந்து தான் மவுண்டைன் ஏறுவாங்க போல. ஸோ இப்போ மறுபடியும் அவங்க வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இவரோட பேர் பார்த்தீங்கன்னா டாமி. ஸோ டாமி எப்படியோ மேலே ஏறிடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினால உச்சிக்கு மட்டும் ஏறவே முடியல. ஸோ அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் மறுபடியும் அவங்க கால் ஸ்லிப் ஆகி கீழே தான் விழுந்துட்டு இருக்காங்க. இவங்களால உச்சிக்கு போகவும் முடியல. எப்படியாவது போயிடணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் டாமி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வெதர் வந்து சரியில்லை, நீ ட்ரை பண்ணது போதும், நாளைக்கு நம்ம மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க டென்ட்டுக்கே போயிடுறாங்க. அப்போ நம்ம டாமி பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு சாஷா, நம்ம வந்திருக்க நேரமும் சரியில்லை, வெதர் வேற ரொம்ப பேடாக இருக்குது, நம்ம எப்படியாவது கீழே இறங்கிடலாம், இதுக்கு மேலே நம்ம உச்சிக்கு போகணுன்றதை ட்ரை பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சாஷா பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை எனக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறா. எப்படியோ நம்ம டாமி வந்து அவளை சமாதானப்படுத்தி நம்ம இப்போ கீழே இறங்கிடலாம், அப்புறமா வரலான்னு சொல்லிட்டு கீழே கூட்டு போயிட்டு இருக்காரு. 2 பேருமே ரோப்பில் அந்த மலைக்கு கீழே சேஃபாக தான் போயிட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்குது, மேலே பேட் வெதர்னால பனிப்பாறை வந்து கீழே கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ அதில் ஒரு பனிப்பாறை நம்ம டாமி மண்டையிலே விழுந்து அவர் வந்து அந்த இடத்துல செத்து போயிடுறாரு. செத்துட்டு தொங்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோயினால எதுவுமே பண்ண முடியல. அவங்களுமே இப்போ கீழே விழுக போறாங்க. ஏன்னா இவர் வந்து இறந்து போய் தொங்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட வெயிட் அந்த ரோப்ல இருந்தது அப்படின்னா இவங்களுமே கீழே விழுந்துருவாங்க. ஸோ வேற வழி இல்லாம அவங்க ஹஸ்பண்டோட ரோப்பை அவங்களே கட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துலயே அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இப்போ 5 மாசம் கழிச்சு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ அவங்க கார் எடுத்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள அட்வென்ச்சர் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டோட நினைவா அவரோட காம்பஸ் மட்டும் அவங்க கிட்ட இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த காடு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது அங்க இருக்கிற போலீஸ்லாம், நீங்க இப்போ அந்த காட்டுக்குள்ள போறது சேஃப் கிடையாது, ஏன்னா அங்க போனவங்க பல பேர் காணாம போயிருக்காங்க, இன்ன வரைக்கும் திரும்பி வந்ததும் கிடையாது, ஸோ அதனால போகாதீங்க அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் நான் போய் தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீங்க என்னமோ பண்ணுங்க, ஆனா சைன் போட்டு போங்க அப்படின்ற மாதிரி போலீஸும் சொல்லிடுறாங்க. சரின்ட்டு இவங்களும் சைன் பண்ணிட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா இவங்க அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் வாங்கணும்ல. ஸோ அதுக்காக உள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த கடைக்காரர்கிட்ட அந்த மாதிரி அந்த காட்டை பற்றி விசாரிக்கும் போது அங்கே இருக்கிற 2 ஹண்டர்ஸு நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ அங்கே தனியாக போக போகிற, நாங்கள் வேணா அவங்க கூட வரட்டுமா அப்படின்ற மாதிரி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே இவங்களும் அதெல்லாம் கண்டுக்காமல் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது அங்கே ஒரு ஆள் உள்ளே வரான். ஸோ அவனோட பேர் பென்னு. ஸோ அவன் அந்த ஹண்டர்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு வழி தேடி போக தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இதையுமே கண்டுக்காமல் நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஜிபிஎஸ்ல எந்த இடத்துக்கு போகணுன்றது தெரியல. சரி இப்போ மேப்பை வச்சு தான் போகணும். அப்போது வந்து நம்ம பெண்ணு சைடில் அவனும் காரில் வந்து எடுத்துருப்பான். ஸோ அவன்கிட்ட இந்த மாதிரி எந்த வழியாக போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவன் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு குறுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லி மேப்பில் அவன் வந்து எடுத்து காட்டுறான். ஸோ அதை வச்சுட்டு சரி ஓகேன்னு இவங்களும் கிளம்புறாங்க. ஸோ காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு தங்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு கார் வருது. ஸோ அந்த கார் வேற யாரோடதும் கிடையாது. இவங்க சூப்பர் மார்க்கெட்டில் மீட் பண்ணாங்களா அந்த 2 ஹண்டர்ஸ், ஸோ அவங்களோட கார் தான். அவங்க மானெல்லாம் வேட்டையாடிட்டு வந்திருப்பாங்க போல். அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த பக்கமாக டென்ட்டை போட்டு உட்கார அவனுங்க ஹீரோயினே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறமா நடுராத்திரியில் எதிர்த்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கிட்டு காலையில் அவங்களோட அட்வென்ச்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் போட்டில் ஓட்டிட்டு அந்த நேச்சரை ரசிச்சுக்கிட்டே அட்வென்ச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது அவங்க போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே காணாமல் போனவங்களோட போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா அது அப்படின்ற மாதிரி. சரி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் அந்த எல்லா திங்ஸையுமே வச்சுட்டு டென்ட் போட்டு தூங்கிடுறாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வச்சிருந்த எந்த பேக்கையுமே காணோம். ஸோ அதில் தான் அவங்களோட சாப்பாடு எல்லா திங்ஸுமே இருந்திருக்கும். அது எதையுமே காணோம். யார் எடுத்தா என்ன ஆச்சுன்னே தெரியல. சரின்ட்டு அங்கேருந்து யாராவது ஹெல்ப்புக்கு வைப்பாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க காட்டுக்குள்ளே. யாருமே வரலங்க. ஸோ நேரம் போயிட்டே இருக்குது. அப்போ ஒரு
இடத்துல ஒரு டென்ட் இருக்கிறத பார்த்துடுறாங்க. அப்படா யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா, அந்த டென்ட் நம்ம பென்னோட டென்ட் தான். ஸோ இத பார்த்தோனே அவங்களுக்கும் சந்தோஷமாயிடுது. ஒரு வழியா அவங்கள நான் பார்த்துட்டேன். சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட திங்ஸ் எல்லாமே காணாம போயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. பெண்ணுமே வாங்க நீங்க வருவீங்கன்னு தெரியும். காட்டுல இந்த மாரி நடக்கிறது எல்லாமே சகஜம் தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் குடுத்து, மீனையுமே சமைச்சு குடுத்துட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் இவன் வந்து ஒரு பீஃப் கறிய வந்து செல் பண்ற பெர்சனா இருப்பான். ஸோ அதுக்கு அவங்க அம்மாவோட பேர தான் வச்சிருக்கான் போல. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவ பத்தி நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவன் அது அப்படியே வந்து அந்த கேள்விய வந்து ஸ்டாப் பண்ணிடுறான் அவங்க அம்மாவ பத்தி பேசும்போது. அது மட்டும் இல்ல நீயும் தைரியசாலி தான். நேத்து அந்த ஹண்டர்ஸ் உன்கிட்ட அவ்வளோ வம்பு பண்ணியுமே நீ தைரியமா அவங்கள எதிர்த்து இருந்த. அதனால தான் அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றான். இத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாரி கேட்டா, நான் நைட்டு ஃபுல்லா உன்ன பார்த்துட்டே தான் இருந்தேன் அப்படின்ற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கும் அவ்வளோதான் ஷாக் ஆயிடுது. இவன் நம்மள ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி நான் இங்கேருந்து போறேன் அப்படின்ற மாரி கிளம்பும்போது, அவன் வந்து அவங்கள விட மாட்றான். இங்கேயே இருங்க அப்படின்ற மாரி வற்புறுத்துறான். என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையுமே இவன் தான் எடுத்து வச்சிருந்திருப்பான். இத நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாரி சொல்றான். அத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு அல்லு விட்டுருது. என்ன யார்றா அவன்? இவன்டா இப்படி பண்றான் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போதான் அவன் ஒரு விஷயத்த சொல்றான் பாருங்க. இந்த ஊருக்குள்ள, இந்த காட்டுக்குள்ள நெறைய பேர் காணாம போயிருக்காங்கல்ல. அவங்க எல்லாருமே காணாம போனதுக்கான காரணம் நான் தான் அப்படின்ற மாரி சொல்றான். அது மட்டும் இல்ல, இப்போ நான் உன்னையும் கொல்ல போறேன். நான் இப்போ ஒரு பாட்டு ப்ளே பண்ணுவேன். அந்த பாட்டு முடியிற வரைக்கும் நீ இந்த காட்டுக்குள்ள எங்க வேணா ஓடிக்கோ, தப்பிச்சுக்கோ. அதுவரை தான் உன்னோட டைம். அது முடிஞ்சது அப்படின்னா, நான் உன்ன கொலை பண்றதுக்காக வருவேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, பாட்ட ப்ளே பண்றான். இவங்களும் அங்கருந்து அடிச்சு குடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கையில உயிர புடிச்சுக்கிட்டு. இவன் பார்த்தீங்கன்னா, கிறுக்க மாரி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த பாட்டுமே முடியுது. நம்ம ஹீரோயின அவங்க கொண்டு வந்த சின்ன போட்ல அந்த நதியில பார்த்தீங்கன்னா, கடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சைக்கோவும் இவள கொல்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கான். ஸோ இவங்களும் ஒரு நீர்வீழ்ச்சி கிட்ட அந்த போட்டு போனோனே, அது அப்படியே கவுந்து கீழ விழுந்துருது. இவங்களும் தண்ணீல நீந்த முடியாம எப்படியோ ஒரு கட்டத்துல ஒரு கரைக்கு வந்துடுறாங்க. ஸோ கரைக்கு வந்துட்டு அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு ஃபேமிலியோட சத்தம். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ஃபோனு. அந்த ஃபோன்ல 4 பேரு. அதான் ஒரு ஃபேமிலி ஒரு போட்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பென்னு பேசுற மாரி இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அதே நேரத்துல பென்னு விட்ட ஆரோ நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து தாக்குது. அப்புறம் தான் தெரியுது பென் இங்க வந்துட்டான். அவன் வந்து அம்ப வச்சு இவங்கள தாக்கிட்டு இருக்கான். ஸோ இவங்களும் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவனும் கண்ணா பின்னான்னு அம்ப ஏஞ்சிக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோயின் மேல. அதுல ஒரு அம்பு நம்ம ஹீரோயினோட கால்ல பட்டுருது. ஸோ பட்டோனே அங்கிருந்து கீழ விழுந்து மறுபடியும் அந்த நதியிலே போய் விழுந்துடுறாங்க. ஸோ ஒரு வழியா அதுல இருந்து அவ தரைப்பகுதிக்கும் வந்துடுறான். இப்ப எப்படியாவது இங்க இருக்கக்கூடாது, எப்படியாவது மேல போயிடணும்னு சொல்லிட்டு மலைக்கு மேல உச்சிக்கு மேல போய் நிக்கிறான். இவங்களும் பைனாக்குலர் வச்சு அங்க பென் இருக்கானான்னு சொல்லி பாக்குறாங்க. அங்க பென்னோட போட் இருக்கு. அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தா பென் இவங்கள பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். சைக்கோத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து இவங்க பயந்து போயிட்டு அந்த மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்குமே பென்னு வந்துடுறான். ஸோ அவன் வந்துட்டு அவன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஒரு கல்லுக்கு கீழே போய் ஒளிஞ்சு நிற்கிறாங்க. ஸோ அவன் அங்கேருந்து போனோடனே டக்குன்னு அங்கேருந்து ஓடி ஒரு பக்கம் அவன் சேஃபாக அவங்க ஓடிடுறாங்க. ஸோ அந்த பக்கமாக பென்னோட போட் இருக்கும். ஸோ அந்த போட் எடுத்துட்டா போதும் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு பக்கத்தில் போகிறாங்க. அந்த போட்டு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு. என்னடா அது அப்படின்ற மாதிரி அந்த சங்கிலியை கலட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த பென்னு பையன் இங்கே பக்கத்தில் வந்தால் ட்ராப்பில் சிக்கிக்கிற மாதிரி ஒரு ட்ராப்பை ஃபிட் பண்ணி வச்சுருந்துருப்பான். ஸோ அந்த ட்ராப்பில் நம்ம ஹீரோயின் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ பென்னு கரெக்டாக இவங்களை கொல்றதுக்காக பக்கத்தில் வரான். ஸோ வந்தோடனே நம்ம ஹீரோயின் சேஃப்டியாக அவங்க வச்சிருந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவனோட கண்ணில் அடிச்சு விட்டுறாங்க. அவனுக்கு பயங்கரமாக எரிய ஆரம்பிக்குது. அதை வந்து அவன் தண்ணியில் கழுவிட்டு இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் இவங்க எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் மூஞ்ச கழுவிட்டு நம்ம ஹீரோயினை எப்படியோ லாக் பண்ணி பிடிச்சிடுறான். ஸோ அவளை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிடறான். என்னடா பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போது நம்ம ஹீரோயினை போட்டில் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இவங்க கை கட்டப்பட்டிருக்கனால இவங்களால எதுவும் பண்ண முடியல. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்கும். ஸோ அதை வச்சு எப்படியாவது இவனை அடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட நீ நிறைய ஹைக்கிங் பண்ணியிருக்காமே, அதனால தான் உன் பாய் ஃப்ரெண்டு இறந்தானா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ டக்குன்னு இவங்களுக்கு கோவமாகுது. வச்சு எதாவது அடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோயினும் தண்ணியில் முழுங்கிட்டு வெளியே வர முடியாமல் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரம் பென்னு இவங்களை கூட்டிகிட்டு மலைக்கு மேலே ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். அங்கே போனோடனே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான். ஏன்னா இதுவரை அவன் கொன்ன எல்லா மனுஷங்களுமே இங்கே தான் கிடக்காங்க பாடியா. அது மட்டும் இல்லாமல் அவன் ஃபோனில் பார்த்தால ஒரு ஃபேமிலி வந்திருக்குமே, அந்த ஃபேமிலியோட பாடி கூட அங்கே டீகம்போஸ் ஆகாமல் அப்படியே இருக்குது. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, இவன் பீஃபெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடையில் செல் பண்ணுறான்ல, அந்த பீஃப் எல்லாமே அனிமல்ஸோட கறி கிடையாது, இந்த மனுஷங்களோட கறி தான் அப்படின்றத இவன் தெரிஞ்சுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அம்மாவையே அவன் அறுத்து கறியாக அந்த மாதிரி கொண்டு போயிருக்கான். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ இதை சொல்லிவிட்டு இவளை பார்த்துட்டு உன்னை பார்க்கவும் என் அம்மா மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணனோ அதே தான் உனக்கும் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வரான் பாருங்க. அப்போ அவனோட பல்ல காட்டுறான். அது ஷார்ப்பாக இருக்குது. ட்ரைபல் பீப்புள்ஸுக்குலாம் அப்படி தான் இருக்கும் போல். ஸோ இவனும் ஒரு ட்ரைப் அப்படின்றத அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ அவன் நம்ம ஹீரோயினை கொல்லலான்னு பக்கத்தில் வரான். ஸோ அவனோட கையும் ஹீரோயினோட கையுமே வந்து சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கோம் ஒன்றா தான்.
ஏன்னா இவங்க தப்பிச்சு ஓடிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ அவன் பக்கத்தில் போனோடனே நம்ம ஹீரோயினை அவனோட காதை வந்து கடிச்சு வச்சிடறாங்க. ஸோ கடிச்சு வச்சதில் அவன் வலி தாங்க முடியாமல் ரொம்பவே குதிக்க, ஸோ அதில் நம்ம ஹீரோயினோட செயின் வந்து கலண்டுருது. ஸோ அப்படியே கீழே சருகிட்டு போய் அந்த நதியில் போய் விழுந்துடுறாங்க. ஸோ விழுந்துட்டு அதுக்குள்ளே நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது 2 பேருமே ஒரே செங்கலியால் கட்டப்பட்டிருக்காங்களா. ஸோ 2 பேராலுமே பிரிஞ்சு போக முடியாது, கிட்டயே தான் இருக்க முடியும். ஸோ அதனாலேயே நம்ம ஹீரோயினால் எங்கேயும் போகவும் முடியல. ஆனால் தண்ணியோட அலை வந்து ரொம்பவே அடித்ததில் அந்த பென்னோட தலை கீழே இருக்கிற ஒரு பாறையில் பட்டு அவன் அன்கான்சியஸ் ஆயிடுறான். ஸோ அன்கான்சியஸ் ஆகிட்டான். அவனை அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த செயினும் வந்து கலந்துக்க மாட்டேங்குது. சரி இவனை கூட்டிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு பென்னை அப்படியே இழுத்துட்டு கரையோரமாக இவங்க போயிடுறாங்க. போயிட்டு இவங்களோட சங்கிலி வந்து அவுக்க ட்ரை பண்ணுறாங்க, கல் வச்சு உடைக்க பார்க்குறாங்க. ஆனால் அப்போ நம்ம பென்னு வந்து கண் முழிச்சு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வரோம். ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் கல் எடுத்து அவனை வந்து அடிக்க ஆரம்பிக்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் பலமாக அவனை தாக்கி அவனோட காலையை உடச்சி விட்டுறாங்க. 2 துண்டாயிடுதுன்னே சொல்லிடலாம். இப்போ அவங்க 2 பேருமே எங்கேயும் போக முடியாமல் ஒரே இடத்துல வழியில் துடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இப்போ நம்ம 2 பேரும் இங்கேருந்து காட்டை தாண்டி போகணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவன் 7 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, என்னோட செயினை மட்டும் நீ கழட்டி விட்டுட்ட அப்படின்னா இங்கே மலை இருக்குல்ல, இந்த மலைக்கு மேலே நான் வந்து எப்படியும் ஏறிடுவேன், எனக்கு ஏற தெரியும். ஒன்று வந்து என்னோட லக்கேஜ் மாதிரி ரோப்பில் கட்டிட்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு அவன் கொஞ்சம் யோசிச்சாலும் சரி ஓகேன்ட்டு ஹீரோயினோட சங்கிலியை கழட்டி விட்டுறான். இப்போது அவன் வந்து இவளோட ரோப்பில் மாட்டிட்டு, இங்கே பாரு நீ மேலே ஏறிட்டு இருக்கும்போது என்னோட ரோப் அவுத்து விட்ட அப்படின்னா உன்னோட ரோப்பையுமே நான் சேர்த்து இழுத்துருவேன். ஸோ 2 பேருமே கீழே விழுந்து செத்து போகிற மாதிரி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி மிரட்டி தான் அவனுமே கூப்பிட்டு போகிறான். சரின்ட்டு நம்ம ஹீரோயினும் ரோப்பை கட்டிட்டு அவன் மேலே ஏறுறான். ஸோ இவனுமே அந்த ரோப்பை பிடிச்சிட்டு மேலே ஏறிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் பென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசர்ற மாதிரி தெரியுது. இதுதான் சாக்கு, அப்படியே அவனோட ரோப்பை கழட்டி விட்டுடலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு பென்னு நம்ம ஹீரோயினோட ரோப்பை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். அவள் கீழே விழுவான்னு பார்த்தா விழலை, மலையை பிடிச்சிட்டு எப்படியோ பேலன்ஸ் பண்ணி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கா. ஸோ இவனும் என்னடா பண்ணுறது அப்படின்னு மாதிரி பார்க்கும்போது அப்போ நம்ம ஹீரோயினே டக்குன்னு நம்ம பென்னோட கயிறை வந்து அவுத்து விட்டுறான். அதில் பென்னு கீழே விழுந்து அந்த இடத்துல செத்து போயிடுறான். இப்போது நம்ம ஹீரோயினோட ரோப்புமே கிடையாது. அவங்களுமே அந்த மலையை பார்த்தீங்கன்னா கையை காலை வச்சு தான் ஏறி ஆகணும். ரோப்பும் இப்போ அவங்ககிட்ட இல்லை. ஸோ ஒரு ஸ்டெப்பு அவங்க தப்பாக வச்சா கூட அவங்களுமே கீழே விழுந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியோ அவங்களும் ட்ரை பண்ணி அந்த மலையோட உச்சிக்கு வந்துடுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் அவங்க மலை ஏறி இருக்காங்க, ஆனால் உச்சிக்கு போனதே கிடையாது. ஆனால் இந்த முறை அவங்க உச்சிக்கு வந்தோடனே அவங்கக்கிட்டே ஒரு ஆழமான சந்தோஷம் வருது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டும் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் இருந்தப்பையும் அவங்களால ஏற முடியல. இப்போது அவங்க தனியாக மலை உச்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்ச உடனே அவங்களுக்கும் சந்தோஷமாகுது. சரி ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம தப்பிச்சாகணும்னு சொல்லி ஓடி அந்த காட்டை விட்டு வெளியே போகிறாங்க. 2 பப்ளிக் இவங்கள பார்த்துடுறாங்க. ஸோ அவங்க இவங்கள வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போக போலீஸ்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த காணாமல் போனவங்க யாரு காரணம் அப்படின்றதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் போலீஸ் இதெல்லாம் விசாரிச்சு அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதோட கதையும் முடியுது. இந்த இடத்துல படத்தையும் முடிச்சிடுறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த அடுத்த எந்த மாதிரி மூவிஸ் போடலாம் அப்படின்ற உங்களுடைய சஜஷன்ஸும் கமெண்ட்ல வரவேற்கப்படும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஓகே காய்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். until then signing off.